Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம இட்லி தோசைக்கு மாவே இல்லாத சமயத்துல எப்படி ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப ஈஸியாவும் ஒரு டிஃபன் ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோங்க. இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே அதே 1 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததான் இது கூட புளிக்காத தயிர் வந்து 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருக்க கூடாது. இப்போ இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாமல் வந்து நம்ம கரைச்சிக்கலாம். கரைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப திக்காக வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம். அதனால தான் நான் வந்து 3/4 கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துருந்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கரைச்சதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வந்து ரெஸ்ட்டில் வந்து விட்டுறலாங்க. இந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வரணும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேங்க. இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சின்ன கேரட்டை வந்து நான் துருவி வந்து சேர்த்துக்கிறேங்க. கேரட் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து விட்டுறலாங்க. நான் வந்து கேரட் வந்து சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸை கூட இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணியோ அப்படி இல்லாட்டி துருவியோ வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளோட ஊறின ரவையை வந்து மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரவை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்காக வந்து இருக்குது. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப வந்து தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. இந்த டிஃபன் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மாவு இல்லாத போது நம்ம குயிக்காக வந்து ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நான் சேர்த்துட்டேன். இது கூட நம்ம வந்து தாளித்து வச்ச வெங்காயம் கேரட்டை வந்து சேர்த்துடலாங்க. மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணுங்க. இது கூட நம்ம இன்னும் உப்பு வந்து சேர்க்கலை, அதனால் வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி கலந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து விட்டுறலாங்க. அப்படி வந்து நீங்கள் சேர்க்கலைன்னா இன்னொரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. நான் வந்து பணியாரக்கல்ல வந்து விட்டுக்க போகிறேங்க. நீங்கள் வேணும்னா தோசையாக கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து பன் தோசை கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க. இப்போ வந்து பணியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பணியாரம் வந்து விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து திருப்பி வந்து விட்டுக்கிறேங்க. இந்த பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்பிளாக தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா பொறுமையாக 2 சைடு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக அதே சமயம் ஹெல்த்தியான நமக்கு பணியாரம் வந்து ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.